Hello friends, welcome to needles and ladles. இன்னைக்கு OHP ஷீட்ல எப்படி ஈஸியா ஒரு ரங்கோலி போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு OHP ஷீட், டிசைன் பேப்பர், கிளாஸ் கலர், லைனர். இந்த OHP ஷீட்டை டிசைன் பேப்பர் மேலே வச்சுட்டு அது நகராம இருக்க செலோ டேப் ஒட்டிக்கோங்க. நான் இப்போ கோல்ட் அவுட்லைனர்ல போடுறேன். நீங்க இந்த மாதிரி சில்வர் கலர் எல்லா டிஃபரண்ட் கலர்ஸ் கிடைக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை நீங்க ஃப்ளோட்டிங் ரங்கோலியா போட போறீங்கன்னா கிளாஸ் கலரோட கிடைக்கிற அந்த லைனர் யூஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு காய விட்டுருங்க. காஞ்ச உடனே இப்போ கலர் கொடுக்குறோம். டார்க்காக வேணும்னா இந்த மாதிரி நிறைய கலர் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கையோட இந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருங்க. ஏன்னா திக்காயிடுச்சுன்னா உடைக்க முடியாது. லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக கலர் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எப்பவுமே சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் ஒட்டாமல் வரும். டபுள் கலர் கொடுக்க போகிறீங்கன்னா டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கலர் கொடுத்துட்டு இன்னொரு ஹாஃபில் இன்னொரு கலர் கொடுத்துட்டு ஸ்மச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதையே லைட் அண்ட் டார்க்காக கொடுக்க போகிறீங்கன்னா நிறைய ஸ்குவீஸ் பண்ண இடம் டார்க்காகவும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற இடம் லைட்டாகவும் கிடைக்கும். எது பண்ணாலும் கையோடு அந்த பபிள்ஸை உடச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்படி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா செகண்ட் லைன் அவுட்லைன் திரும்ப கூட கொடுத்துக்கலாம். இது காஞ்ச உடனே நான் இந்த மாதிரி அவுட்லைனர் வச்சு சில ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே இதையும் காய வச்சுட்டு அந்த டிசைன் பேப்பரை எடுத்துகிட்டு அவுட்லைனில் கட் பண்ணிக்கோங்க. இது இந்த ரங்கோலிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான ஷேப் பீகாக், எலிஃபெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி வால் ஹேங்கிங்காக கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக் டிசைன் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுற மாதிரியான பீசஸாகவும் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் ஃப்ளார் போட்டு வைப்போம் இல்லையா, அதில் இந்த ரங்கோலியை ஃப்ளோட் பண்ணவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டிசைனிங் ஐடியா வீடியோ தான். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.